வணக்கம். ஜவைசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு பள்ளி நிகழ்வு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில். அதில் நடிகர் பார்த்திபன் பேசியிருக்கார். பார்த்திபன்னாலே ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர், ரொம்ப சூப்பராக பேசுவார். அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும், டைலாக் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி பேச்சினுடைய அந்த ஒரு தொனியும் வித்தியாசமாக இருக்கும், ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவருடைய கருத்துக்களும் வித்தியாசமாக இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. அவர் ஏகப்பட்ட பள்ளி விழாக்களில் அவரை கூப்பிட்டு பேச அழைப்பாங்க. நானே 2-3 பள்ளிக்கூடங்கள் அவர் பேச்சை கேட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுப்பார், கடைசியில் முடிக்கிறப்ப வேறு விதமாக முடிச்சுட்டு போயிடுவார், சினிமா மாதிரி. ரொம்ப அற்புதமாக இருக்கும். புதிய பாதையெல்லாம் ஒரு தூக்கி விட்ட ஒரு படம். மற்றபடி ஏகப்பட்ட படங்கள் நடித்தவர். புள்ளக்குட்டிக்காரர், மனைவி ரெடி, மற்ற இது மாதிரி நிறையா படங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். பிரபலயமான ஒரு நடிகர். கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நடிகர். நிறைய திறமைகள் உள்ள நடிகர். ஆமாம், அவருக்கு பேச்சு திறமையும் இருக்குது. பல திறமைகளுக்கு இடையில் வல்லினமாக மெல்லினமாக பேசக்கூடிய திறமைகள் இருக்குது. உள்டாவாக கரெக்டாக பேசுவார். அவர் பேசுவது உரையாடலாக கவிதையாக அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரியும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் பார்த்திபன். அவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஒரு பெருசாக ஒரு குண்டு போட்டிருக்கிறார் பேச்சில். அதாவது பேசியிருக்கார் பள்ளி விழாவில் பேசிட்டு. ஏன்னா பள்ளி விழாவில் அரசியல் பேசக்கூடாது, அது ஒரு கண்டிஷன் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பள்ளி விழாவில் அவர் அரசியல் பேசலை. பள்ளி விழாவில் பேசிட்டு வந்தவுடனே ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி வெளியே வந்துடுவாங்க. வந்தவுடனே நிருபர்கள்லாம் சூழ்ந்து கேள்விகளை கேட்பாங்க. அப்போ அது ஒரு தனியாக போயிடும். அது பள்ளிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பேட்டியாக அமைஞ்சிடும். பேட்டி கேட்பாங்க. இப்போ பேட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதாவது நடிகர்கள் பேசுகிறோம், நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை மக்கள் மற்றபடி சோன்ஸை எல்லாம் கவனிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை யாரும் கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, மற்றபடி ஜனநாயகத்தில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், அதிகாரத்துக்கு வரலாம், அரசியலுக்கு வரலாம். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் உள்பட, மற்றபடி கமல் கூட வந்திருக்கிறார், எல்லாமே வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே வந்திருக்கிறாங்க. என்ன, யார் வேணால் வரலாம் ஜனநாயகத்தில். அதன் அடிப்படையில் நடிகர் விஜயும் வந்திருக்கிறாரு. ஆமாம், வாழ்த்துக்கள். இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா நிறையா நடிகர்கள் அரசியல் பின்வாங்கி சென்றிருக்கிறார்கள். அதே போல் விஜயும் பின்வாங்கி விடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு போட்டு ஒரு குண்டு போட்டிருக்கிறார். இது இன்றைக்கி இந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. நடிகர் பார்த்திபன் பேசிய பேச்சு விஜய் தொண்டர்கள் மத்தியிலும், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலான பேச்சாகவும், என்னடா இப்படி பேசிட்டாரு, நம்ம தலைவர் மேலே நம்ம மதிப்பு வச்சு நம்ம தமிழக வெற்றி கழகம்னு போஸ்டர் ஒடிச்சு உட்காந்துட்ருக்கோம். மற்றபடி அவரும் மிகப்பெரிய ஒரு திறமையான கட்சிங்கிற பேரில் நல்ல அற்புதமான பேரை ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் பார்த்திபன் உண்மையாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்ட உணர்வுகள் இன்றைக்கி தொண்டர்கள் இருந்துகிட்ருக்கிறாங்க. உண்மையில் இது ஒரு நார்மலான பேச்சு தான், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சு தான். பட் எதை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பார்த்திபனை நோக்கி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, எதை பார்த்தார் விஜய் விட்டு விடுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? எத்தனையோ நடிகர்கள் விட்டுருக்காங்க. அதில் எக்ஸப்ட் எம்ஜிஆர் பிடிச்சார். அவருக்கு கூட கட்சியை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 பேர் தான் அவரை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணி மற்றபடி கட்சியை ஆரம்பிக்கணும், நமக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது, அவ்வளோ மதிப்புன்னு சொன்னோடனே அவரே யானை தன்பலம் அறியாது. நம்ம எம்ஜிஆர்லாம் அவர் ரொம்ப நல்ல மனிதர். அதனால் அவர்லாம் ஒரு ஆப்போசிட்டாக திமுக விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி போட்டு ஆப்போசிட்டை விலகி விட்டு, மற்றபடி ஆப்போசிட்டாக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஆதங்கம்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் உங்களுக்கும் விஷயம் இருக்குது, உங்கள் பின்னால் ஏகப்பட்ட இந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எடுத்து காட்டி குறிப்பிட்ட ஒரு 11 பேர். அந்த 11 பேரின் பேச்சை வச்சு தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். கடைசி வரைக்கும் இன்றைக்கி அந்த அதிமுக அப்படிங்கிற 2 அப்படியே போயிட்டுருக்கு. எம்ஜிஆர் அப்படிங்கிறது இது, அடுத்து ரெட்டை இலை. நம்ம இந்த 2ஐயும் மாற்றவே முடியாது, யாரை வேணாலும் மாற்றலாம். ஆமாம், ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. இப்போ எடப்பாடி போயிட்டுருக்கிறார். ஒரு பக்கம் அதில் 4-5 பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது வேறு கதை. யாரை மாற்றினாலும் சரிங்க, ஒரே வார்த்தை,
எம்ஜிஆர் அந்த இரட்டை இலை மட்டும் அதிமுக இந்த 3 விஷயத்தை மாற்றவே முடியாது. அதிமுகங்கிற அந்த பேனர் கூட வேறு விதமாக மாறினா கூட அந்த இரட்டை இலை எம்ஜிஆர் அது இந்த தமிழக மக்கள் மனசுலேருந்து மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்றைக்கி அதிமுக வந்து எடப்பாடியின் ஒரு துணையோடு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேரூன்றிய கட்சி சிலரால் பிடுங்கப்பட்டு அது நுகர்க்கப்பட்டு எடை பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்றைக்கி எடப்பாடி வந்து அதுக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி கட்சிலாம் இருக்குது, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. அப்புறம் அடுக்கிட்டே போகலாம். அந்த வகையில் காணாமல் போன ஒரு கட்சி இருக்காங்க, டி ராஜேந்தர். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது வந்து இன்றைக்கி வந்து இருக்கா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் அந்த கொஞ்சம் கொடி ஏற்றுவாங்க, அப்புறம் திடீர்னு அவர் இருக்க மாட்டார், அப்புறம் திடீர்னு 4 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியில். இந்த மாதிரி பலவிதமான கட்சிகள் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து இன்னும் இப்போ சில நடிகர்கள் இருக்கிறாங்க, அடுக்கிட்டே போகலாம். அவங்களும் சில கட்சிகளை தொடங்கினாங்கன்னா அவங்களும் எங்கே இருக்கான்னு தெரியல. விஷால் கூட ஒரு கட்சியை தொடங்கினான்னு நினைக்கிறேன், நடிகர் விஷால். அவர் அந்த கட்சி எங்கே இருக்குன்னு தெரியல. இப்படி அடுக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் நடிகர் பார்த்திபன் வந்து விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தை மீதும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அப்படிங்கிறது உண்மையில் கூர்ந்து பார்க்கக்கூடிய விஷயந்தான். அவர் சொல்லியிருக்காரு விஜய் வந்து அரசியலை விட்டு விலகி சென்று விடுவாரோ, ஏன்னா அவரு கட்சியை கரெக்டாக கொண்டு போக மாட்டார், கொண்டு செல்ல முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு தரிகடத்துவமாக, மற்றபடி சந்தேக உணர்வாக பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு நிலைப்பாடு தெரியும். அதாவது வந்து விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட தொண்டர்களுடைய ஒரு வரவேற்பு இருந்தது. அப்புறம் முதல் மாநில மாநாடு போட்டாங்க விக்கிரவாண்டியில், சரியான கூட்டம். நம்ம சும்மா தான் சொன்னது, ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க, 10 லட்சம் பேர் வருவாங்க, ஏகப்பட்ட கூட்டம், தள்ளி சாஞ்சிரு, எதிர்பாராத கூட்டம். அதில் வந்து விஜய் பேசின சமயத்தில் அவருடைய கட்சி கொள்கை நல்லா தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அது எனக்கு எல்லாருமே தேவை அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அந்த ஒன்றே வந்து ஒரு வெற்றி ரகசியமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதுவே ஒன்று போதும். சீமான் எடுத்துக்கிங்களேன், அவரும் நடிகர் தான் கட்சி ஆரம்பித்தார், நாம் தமிழுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கூடாரமே காலி. மற்றபடி வந்து பிரபாகரனை வச்சு ஒரு பேனரை போட்டு கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து அந்த பிரபாகரன் கூட அவர் போட்டோ எடுத்ததும் பொய். அப்புறம் துப்பாக்கியில் வந்து பிரபாகரனோடு எனக்கு ஆயுத பயிற்சி செய்ய கொடுத்தார்கள் அப்படிங்கிற சொன்னால் அதுவும் பொய். சீமான் துப்பாக்கியோடு இருக்கக்கூடிய போட்டோக்கள், பிரபாகரனோடு இருக்கக்கூடிய போட்டோக்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆதாரபூர்வமான தகவலாம் போயிட்டுருக்கு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி ஏகப்பட்ட பேர் நிர்வாகிகள் கூண்டோடு காலியாகிட்டே இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் வந்து இன்றைக்கி தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்படி ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதையும் மீறி நாம் நின்றுக்கிட்டு தான் இருக்கார். நாங்கள் யார்ட்டையும் கூட்டணி சேர மாட்டோம், எங்களுடைய கொள்கை வேறு, திராவிட கொள்கை எங்களுக்கு ஒத்து வராது, நாங்கள் தமிழர்கள், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இது தமிழ் தேசியம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் நின்றுக்கிறார். இருந்தாலும் அங்கீகாரம் வந்துருச்சு. வங்கிருச்சு. தொண்டர்கள் போயிட்டுருக்குறாங்க. அவர் மேலே உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி அழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அது குற்றச்சாட்டுகளாக போய் இப்போ நிறைய பொய் சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சார் சீமான் அப்படிங்கிற மாதிரியும். அவர் ஏகப்பட்ட இலங்கை தமிழர்களை வச்சு பல கோடி சுருட்டிட்டார், இதுக்காகவே இலங்கைக்கு வந்தார், இதுக்காகவே வந்து அவர் ஏதோ குறிப்பிட்ட ஒரு டென்மார்க்கு ஏதோ சொல்லாமா அதுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி தகவல் வந்து அவர் வந்து ஒரு உறுதியான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அந்த முகமூடி கிழிந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் மேலே வந்தாச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சு வந்து நடிகர் பார்த்திபன் சொல்லிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் முதல் மாநில மாநாடு ஸ்டார்ட் பண்ணி ஜம்முன்னு பண்ணிட்டார். அடுத்து அவருடைய கொள்கை சம்மந்தப்பட்ட வகையில் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் நல்லா தான் இருக்குது. பிறப்புக்கும் ஜெயிப்பது ஜெயிக்காது என்பது மக்களுடைய கையில் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். எனக்கு அம்பேத்கரை வேணுங்க, அம்பேத்கரை வேணும். மற்றபடி வந்து ஒரு தலித் மகனார் வேணும், இஸ்லாமியன் வேணும், இந்து மகனார் வேணும், கிறிஸ்தவனும் வேணும். புரியுதுங்களா? எல்லாருமே வேணும் அப்படிங்கிறார். முடிஞ்சு போய் நல்ல விஷயந்தான். திராவிடமும் வேணும், தமிழும் வேணும், எல்லாருமே வேணும். அதனால் வந்து எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா முத்திரையை குத்திடுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அது தமிழ் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான். பாமக பொறுத்தவரை தமிழ் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கும். அப்புறம் சில கட்சிகள் இருக்குது, வாரிசு கட்சிகள், சாதி கட்சிகள், அந்த மாதிரிலாம் இருந்துட்டு பாமகவோட இன்றைக்கி
அன்புமணி முகத்தை ராமதாஸ் பார்க்குறதில்ல, ராமதாஸ் முகத்தை அன்புமணி பார்க்குறதில்ல. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு குடும்ப கட்சி, ஒரு சாதி கட்சி அப்படிங்கிற மாதிரி அது போயிடுச்சு. அந்த பேனரை வந்து உடைக்கணும்னு சேலத்தில் கூட ராமதாஸ் பேசுகிறேன். இது ஒரு சமூகத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு உண்டான கட்சி அல்ல, இது வந்து எல்லா சமூகத்துக்கு உண்டான கட்சி. ராமதாஸ் இது மீட்டிங், ஒவ்வொரு மீட்டிங் பேசிட்டு தான் வர்றாரு. அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு இல்லையா, அதெல்லாம் பார்த்து தான் வந்து விஜய் வந்து ஆரம்பித்தது. ஏன்னா ஏதாவது ஒரு முத்திரை குத்திடுவாங்க, இது சாதி கட்சி, இது தமிழ் கட்சி, இது திராவிட கட்சி, இது தெலுங்கு கட்சி, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நோக்கிய கட்சி. சரத்குமார் கூட ஆரம்பித்தார், அவர் நடிகர் தான். பணால் முடிஞ்சு போச்சு, முடியலன்னு சொல்லி போட்டு என் பொண்டாட்டி ராத்திரி 2 மணிக்கு சொன்னான், அவர் சொன்னான் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு பாஜக அவளை சேர்ந்து போட்டு போனார். அவர் எங்கே இருக்காருனே தெரியல. அதோட காலி சமத்துவ மக்கள் கட்சி அப்படி அது காணாமல் போச்சு, முடிஞ்சு போச்சு. பாஜகவோட சேர்ந்து எல்லோரும் காணாமல் போகிறது தான், அது வேறு கதை. இருந்தாலும் சரத்குமார் காணாமல், அதையெல்லாம் வச்சு பார்த்து என்ன பண்ணிட்டார் விஜய், அப்பா நம்மளே முத்திரை குத்திடுவாங்க அப்படி இப்படி சில சாதியின் பேரை குத்தி வச்சுப்பட்டு என்ன பண்ணிட்டார், பிறப்புக்குமே எல்லாம் உயிருக்கும், முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்து வேணும், இஸ்லாம் வேணும், கிறிஸ்தவனும் வேணும், உயர்ந்த ஜாதியில் உள்ளவனும் தாழ்ந்த ஜாதியில் உள்ளவனும் வேணும், நடுத்தர பிற்படுத்தப்பட்ட மக்கள் வேணும், ஆணும் வேணும், பெண்ணும் வேணும், நல்லவனும் வேணும், கெட்டவனும் வேணும், மற்றபடி என்ன திருடனும் வேணும், போலீஸும் வேணும் அப்படின்ட்டு போயிட்டார். வழக்கறிஞர் வேணும், நீதிபதியும் வேணும். அந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். நல்ல ஒரு வாசகம் தான். மக்கள் தான் அது வெற்றியாங்குது. அவருடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக தெரிஞ்சது. அதன் அடிப்படையில் கொள்கை போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது, பார்த்திபன் எதை கண்டு சொன்னார் அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பொத்தாம் பொதுத்தனமாக பேசினாரா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. விஷயத்தை சொல்லலை, பொத்தாம் பொதுத்தனமாக தான் பேசியிருக்கார். ஆமாம், எல்லாரும் அரசியலுக்கு வர்றாங்க, இது ஜனநாயக நாடு, எல்லோரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லோரும் வந்து அது எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது. அரசியலுக்கு வரலாம், நாட்டை ஆளலாம். அதே மாதிரி பல நடிகர்கள் வந்து காணாமல் போய்விட்டார்கள். ஆமாம், அதே போல் எனக்கு விஜய் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், கமல் பாருங்கள், அவரும் கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நீதி மையம் அப்படின்னு. இந்த 2024 சீட்டு கேட்டார். திமுக பார்த்தாங்க, ஒன்று சீட்டுலாம் ஒன்று வேணாம், நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு எம்பி கொடுத்துட்றோம். ஒருவேளை தோற்று போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சீட் அணியாமல் போகுது இல்லையா. அதனால் ஏன்னா அங்கே அவர் கேட்ட அந்த கோவை கான்செப்ட் வந்து அங்கே கம்யூனிஸ்ட்டு பார்ட்டி, அதில் ஒரு நிலைப்படி அங்கே நிற்கிறது அண்ணாமலை. அதனால் வந்து பார்த்தாங்க திமுக வேணாங்க, டஃப்பான ஆள் நிற்கிறாங்க. அப்புறம் அதையும் மீறி பெரம்பலூருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஐஜேகே வெற்றி பெற்ற மாதிரி இதையும் திமுக கொடுத்துட்டா, ஒருவேளை போடவில்லைன்னு வச்சுங்க, மக்கள் வேணால் சொல்ல முடியாது. சந்தேகப்பட்டு என்ன பண்ணாங்க, வேணாங்க நீங்கள் நிற்க வேணாம், ஏன்னா நீங்கள் புதிய கட்சி, மற்ற அதை பற்றி ஒன்றும் இல்லை, சந்தோஷம், எங்களுக்கு ஆதரவு தாங்க. அது இந்த ஆதரவுக்கு பரிசாக நாங்கள் வந்து ஒரு எம்பி சீட்டை உங்களுக்கு கொடுத்தோம், ராஜ்யசபா சீட் கொடுத்துருப்போம். அது அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் எந்த நேரத்தையும் அவர் எம்பியாக கமல்ஹாசன் வந்து அறிவிக்கப்படலாம், அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு நடிகர் பார்த்திபன் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இதை நடிகர் பார்த்திபனே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சொன்னார், நானும் ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன் அப்படின்னார். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்லை அவர் ஆரம்பித்த பின்னால் அவரை நம்ம சந்தேக கண்ணோடு பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. அதனால் சந்தேக கண்ணோடு நம்ம எதையும் பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். எடுத்தவுடனே ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்தா அப்படின்னா அப்போ யாரை தான் நம்புறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியும். இன்று ஆண்டு கொண்டு இருப்பது திமுக, நாளைக்கு மக்கள் ஓட்டுப்பட்டு மீண்டும் அவர்களே வரலாம், அவ்வளோ இல்லாமலும் போகலாம், யாரையும் சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம யாரையும் பார்க்கணும். அதை வந்து நடிகர் பார்த்திபன் தவறி விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் அவரும் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவரையும் அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. ஆமாம், அவரை யார் அப்படி பார்க்க போகிறாங்களோ, பார்த்திபன் கட்சியை ஆரம்பித்து விட்டால் பார்த்திபன் மீது சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தமிழக வெற்றிக்களம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, முதல் மாநாடு முடிந்து விட்டது. அவருடைய கொள்கையில் எல்லோருக்கும் பொதுவாக கரெக்டாக வந்துட்டுருக்கு. மற்றபடி பார்த்துட்ருக்காரு. இப்போ பரந்தூர் விமான நிலையம் சம்மந்தப்பட்டவர்களோடு போய் பார்த்தாரு. இன்னும் வந்து விஜய் வந்து நிறைய அடிக்கடி மக்களை சந்திக்கணுங்கிறது எல்லோருடைய விருப்பத்தின் கூட. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது எந்த வகையும் சந்தேகம் இதுவரை வரவில்லை. ஆமாம், சந்தேகம் வரக்கூடிய சமயத்தை அது விஜய் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. மற்றபடி வந்து இதன் அடிப்படையில் நடிகர் பார்த்திபன் ஏதோ ஒரு வகையில் சந்தேகப்பட்டாரா, அதை மீண்டும் பேட்டியாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதை எல்லோருடைய விருப்பமும் கூட. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.